இந்த சேனல் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. நாங்கள் எந்த விதமான ஆன்மீகமோ அல்லது மூட நம்பிக்கை சம்பந்தமான நடவடிக்கைகளை ஆதரிப்பதில்லை. இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி இந்த 7 நண்பர்களும் இந்த மரண பேய் விளையாட்டில் அடுத்தடுத்து பயங்கரமான திருப்பங்களை பாக்குறாங்க. வாயுசூரோடைய பண்டைய ராஜ்யம், அப்புறம் அவனுடைய பயங்கரமான உலகத்தோட உண்மை வெளியே வந்தது. நீரஜ் தன்னுடைய அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு எல்லாத்தையும் பணயம் வச்சான். ஆனா அப்படி ஒரு நிலை வந்தது, அவன் தன்னுடைய அப்பாவை இழந்துட்டான். பயம் அப்புறம் குழப்பத்துக்கு நடுவுல இந்த 7 நண்பர்களும் இந்த மரண விளையாட்டுல இருந்து வெளியே வருவாங்களா? இனி தொடரும். ஹலோ, நீ எங்கே இருக்க? நாங்கள் உன் ஆஃபீஸுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கோம். நான் பண்ணிட்டேன். ப்ரமோஷனுக்காக ஐஜிபி ஆஃபீஸ்க்கு வந்ததே அதை நான் கிராக் பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி உன்னை உன் ஆஃபீஸிலேருந்து கீழே வர சொல்லியிருக்கோம். என்னாச்சுப்பா, நாம் ஏன் இவ்வளோ நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கோம்? உன்னோட அம்மாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குப்பா. என்ன நிஜமாவா? அப்படின்னா நாம் எல்லோரும் அமெரிக்காவுக்கு போக போகிறோமா? ஆமா, அவன் கிட்ட சொல்லுங்க. ஆமா, நாம அமெரிக்கா போக போறோன்னு. இனிமே அவனோட படிப்பும் அங்கதான். உன்னோட அம்மா என்ன சொல்றான்னா, நீ இனிமே அமெரிக்கால தான் போய் படிக்க போறியாம். சரி இருங்க, நான் கீழே இறங்கி வரேன். இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போய் அற்புதமான ஒன்றை சாப்பிடுவோம். இந்தியாவை விட்டு போக போறீங்களா? ஆமா, நீங்க யாரு? அப்புறம் நான் பேசுறதை ஏன் கேட்டுட்டு இருந்தீங்க? எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போது வேறு நாட்டுக்கு போக போகிறீங்கன்னா அப்போது உங்கள் பையனும் வருவான்ல. அப்புறம் நான் ஆல்கெமிஸ்ட் கிட்ட கேட்குறேன். அவருக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் நான் உங்களை கொலை பண்ணணும். என்னது? அதுவா? மம்மி எப்போ வருவாங்க? ஏன் இவ்வளோ டைம் ஆகிட்டுருக்கு? வந்துட்டு தான் இருப்பா. பெரிய பில்டிங்கில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாவித்ரி, இங்க என்ன நடந்துச்சு? வாயுசூர், யாகத்துக்கான ஏற்பாடுகள் முடிய போகுது. உன்னோட விளையாட்டை சீக்கிரமா முடிச்சு வை. அப்புறம் கவனமாரு. உன்னோட விளையாட்டு அவங்களோட விளையாட்டுக்கு முன்னாடி தோக்கக்கூடாது. சரி முதலாளி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரோட விளையாட்டையும் நான் இப்போ முடிச்சு வைக்கிறேன். சோர்ந்து போகாத என் அடிமையே. இதுக்கு முன்னாடி நான் சதிக்கு எப்படி உயிர் வர வச்சனோ அதே மாதிரி இப்போவும் அவளுக்கு நான் உயிரை வர வைப்பேன். ஆனால் அதுக்காக நீ அந்த 7 பசங்களையும் இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் 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 சோளக்காட்டு பொம்மை தானே? நான் பார்த்தேன். அது அது வாயுசூரோட முகமாக இருந்தது. நீரஜும் ஆரும் அதை பார்த்துட்டு பொருட்களுக்குள்ள எங்கேயோ போயிட்டாங்க. பூனமும் பீமுவும் வேற வழியில் ஓடிட்டாங்க. நீரஜும் ஆரவும் மறைஞ்சிருந்த அந்த சின்ன வழியில் போயிட்டாங்க. அந்த சிம்பிளோட அக்கார்டிங்ல அந்த சிம்பிள் ஒரு க்ளூ. ஐ ஹோப் அவங்க நல்லா இருக்காங்க. முன்னாடி ஒரு வீடு இருக்கு. ஒருவேளை அந்த வீட்டில் நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். அது நாம இங்கிருந்து முதல்ல கிளம்பி ஆகணும். நாம சாக வேண்டாம் பீமோ, நாம சாக வேண்டாம். அந்த அரக்க நீரஜோட அப்பாவை கொன்னுட்டான். நீ என்ன பேசிட்டு இருக்க பூனம்? நான் தான் உனக்கு துணையா இருக்கேன்ல. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்புறம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா இங்கிருந்து உயிரோட வெளியே போவோம். என்ன நம்பு. உங்க எல்லாரோட தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அங்க யாரும் இருக்காங்க. பீமோ, அங்க யாரும் இருக்காங்க. நாம இங்கிருந்து வெளியே போகணும். இங்கிருந்து நாம முன்னாடி போகணும். நாம முன்னாடி போய் தான் ஆகணும் பூனம். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுதா? நம்ம 3 தடவை இதே வழியில் சுற்றிட்டு தான் இருக்கோம். அதாவது நம்ம இந்த வழியில் வந்ததுலேருந்து. இப்போ நாம வெளியே எப்படி போறது? ஏதாவது யோசிச்சே ஆகணும். என்னாச்சு? ஏன் திடீர்னு அமைதியாயிட்டா?
அங்கே உனக்கு பின்னாடி அசையாத. பீமு, என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களை விட்டுரு. எங்ககிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? உன்னோடது இல்லை, உன்னோட முன்னோர்கள் ரத்தம் செஞ்ச தப்பு. ஐ எம் சாரி. எங்களை ப்ளீஸ் போக விடு. ப்ளீஸ் எங்களை போக விடு. போக விடணுமா? என்னோட விடுதலைக்கான சாவியை என்னால் எப்படி அவ்வளோ சுலபமாக போக விட முடியும்? நம்ம ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எல்லா தடவையும் இதே வழியில் தான் நின்றுட்டுருக்கோம். ஹோப்லெஸ். இது சைக்கலாஜிக்கல் கேம். வாயுசூர் நம்மளை சைக்கலாஜிக்கலி டயர்டாக்க பார்க்குறான். நம்மளோட புத்தி தோல்வியை ஒத்துக்குச்சுன்னா அதுக்கு சுலபமான விஷயங்கள் கூட கஷ்டமாக தெரியும். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு மூளை ரொம்ப வேகமாக வேலை செய்யுது போல். அதனால தான் எப்போவுமே எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்போவும் பதில் முன்னாடியே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. சில நேரங்களில் கேள்விக்கான பதில் நம்ம முன்னாடியே இருக்கும், ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதாவது இங்கேருந்து நம்ம வெளியே போகணும்னு ரொம்ப நேரமாக நினைக்கிறோம், ஆனால் எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். என்ன சொல்கிற பிரியா? நம்ம வெளியே போகிறத பற்றி யோசிக்காம இங்கே இருக்கிறத பற்றி யோசிக்கணுமா? யாரும் இந்த பக்கமாக தான் ஓடி வராங்க. இதே காலடி சத்தம் எனக்கு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பீமு எங்கே போனா? எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு. என் கூட வீடு விளையாட்டு விளையாடுறியா? இது ஒரு சின்ன பொண்ணு. எனக்கு என்னமோ எதுவும் சரியா படலை. பிரியா, மீரா, என் கூட வீடு விளையாட்டு விளையாடுறீங்களா? ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சொல்லுங்க, என் கூட விளையாடுறீங்களா? நாம் எப்பவும் இங்கேயே இருப்போம். தினமும் நாம் வீடு விளையாட்டு விளையாடலாம். சொல்லுங்க, என் கூட இங்கேயே இருக்கீங்களா? என்னோட ஃபோன் ஆன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வழி தான் வாயுசர் உலகத்தையும் நம்ம உலகத்தையும் இணைக்கிற வழி. என்ன பண்ணிகிட்ருக்காரோ? ஏய், நான் சோலார் டிடெக்டர் யூஸ் பண்ணுறேன். இது இந்த மொத்த ஏரியாவையும் ஒரு மேப்பாக மாற்றி எனக்கு கொடுக்கும். ஆனால் இது வேற ஒரு உலகமாச்சே. ஆனால் நம்ம உலகத்தோடு தான் இணைஞ்சிருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நமக்கு இங்கே கிராவிட்டி கிடைக்குதோ, நான் சோனல் சவுண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணி மொத்த மேப்பையும் எடுத்துருவேன். போயிடுங்க, இல்லைனா நில்லுங்க. சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? இங்கேருந்து போயிடு. முடியாது, போக முடியாது. என்ன பண்ணுவ? போ, இங்கிருந்து போ. பீமு, உன்னோட ஆத்மாவுக்கும் உன்னோட கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதை நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். டன். இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாதுன்னு போட்டிருக்கு. இங்கே என்னவோ மின்னிட்டுருக்கே. இந்த வீட்டுக்கு உள்ளே தான் வெளியே போகிறதுக்கான வழி இருக்குது. வெளியே போகிறதுக்கான வழியே இல்லை. அதை பார்த்தா கடைசி ரூம் மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே ஏதோ மின்னிட்டுருக்கு. நானும் அதே தான் யோசிச்சுட்ருக்கேன். அங்கே நிறைய மின் விளக்குகள் இருக்க மாதிரி தெரியுது. பிரியா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இந்த உலகத்தோட பாதி சக்தி நம்ம உலகத்தோட இணைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னும் சில திறமைகளும் இங்கே ஒளிஞ்சிருக்கு. அதாவது நாம் இங்கேருந்து போயிட்டோன்னா, எஸ், நாம் இங்கேருந்து வெளியே போக முடியும். வாயுசூர், முட்டாள். டேய் முட்டாள், இந்த விளையாட்டை நிறுத்து. முதல்ல அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்து. இந்த குழந்தை இவ எப்ப இங்கேருந்து போவா? இது எல்லாமே பிரம்ம பிரியா. என்ன சொன்ன? பிரம்மையா? என்ன சொன்ன? பிரம்மையா? என்னுடைய குரல் பிரம்மையா? இப்ப சொல்றேன். அம்மா காப்பாத்துங்க, நான் எதுவும் பண்ணல. இப்போ நீங்க 2 பேரும் இங்கிருந்து எங்க போவீங்க? யாகத்துக்கான ஏற்பாடு முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும்.
அதுக்குள்ள நான் இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். வரப்போற எபிசோட்ல பாருங்க வாயுசூர் தன்னுடைய பயங்கரமான விளையாட்டை எப்படி ஒரு புது திருப்பத்துக்கு கொண்டு வரான்னு. இங்க நீரஜும் ஆரவும் விராஜோட பழைய குடிசையில பேய் உலகத்தோட ஆற்றல் மூலத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாங்க. அப்பதான் வாயுசூர் அவங்களோட பாதையை தடுக்கிறான். அதுவே இன்னொரு பக்கம் பூனமும் பீமும் ஒரு விசித்திரமான ஸ்கேர்க்ரோவை எதிர்கொள்றாங்க. அதுவே பிரியா, மீரா, ராகுல் ஒரு பயங்கரமான பேயோட பயங்கரத்தை எதிர்கொள்றாங்க. இந்த 7 நண்பர்களும் வாயுசூரோட இந்த மரண விளையாட்டுல இருந்து தப்பிச்சு வெளியே வருவாங்களா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க தி 7 Sacrifice.